ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கடந்த கொஞ்ச நாளாக என் வாழ்க்கையில் ஒரே வெறுப்பு, கசப்பு, புளிப்புன்னு சொல்லலாங்க. அப்படி தான் போயிட்டுருக்கு. அதனால் எரிச்சலின் உச்சக்கட்டத்தினால தாங்க வெளியில் போய் சரி ஒரு விஷயத்த கற்றுப்போன்றதுக்காக தாங்க அந்த இடத்துக்கு போனேன். ஆனால் கற்றுக்கிட்ட விஷயம் பார்த்திங்கன்னா 2 விஷயங்க. என்ன அப்படின்னா, எப்போவுமே நமக்கு மேலே இருக்கவனை நம்ம பார்க்கவே கூடாது, நமக்கு கீழே இருக்கவனை தான் பார்க்கணும் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டேன். காரணம் என்ன தெரியுமா? கடவுள் மேலே ரொம்ப நாளாக பழி போட்டுக்கிட்டே இருந்தேங்க. கடவுள் எனக்கு எதுவுமே செய்ய மாட்டார், எப்போ பார்த்தாலும் எனக்கு மட்டும் கெட்டதாகவே பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு தோணுச்சு. ஆனால் இவங்களெல்லாம் பார்க்கும்போது தாங்க தெரிஞ்சிச்சு, ஒவ்வொரு விஷயத்துக்கும் இவங்க கஷ்டப்படுறாங்கங்க. ஒவ்வொரு விஷயத்துக்கும் சொன்னால் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லா விஷயத்துக்குமே எழுந்தா, நின்னா, உட்காந்தா, படுத்தா, எல்லா விஷயத்துக்கும் இவங்க கஷ்டப்பட்டால் மட்டும்தான் அந்த விஷயத்த கொஞ்சமாவது பண்ண முடியும், ஃபுல்லாலாம் பண்ண முடியாது. ஸோ கடவுள் நம்மளை நல்லா தான் வச்சுருக்காரு. என்னென்னா கையும் காலையும் நல்லா தாங்க கொடுத்துருக்காரு. அதை வச்சு ஒழுங்காக பயன்படுத்திக்கோங்க. அது மட்டும் இல்லைங்க, நான் மனசோட வலி வேதனையோடு தான் இந்த இடத்துக்கு போனேன். ஆனால் இப்போ உண்மையாகவே சொல்கிறேன், கடவுள் எல்லா விஷயத்தையும் கற்றுக் கொடுப்பாரு, கற்றுக்கோங்க.